ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு இன்டர்வியூல காமனா கேட்கிற ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ்க்கான அல்காரிதம் ஸ்டெப்ஸ் அண்ட் லாஜிக்ஸை வந்துட்டு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ அரேல இருந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதான் பார்க்க போறோம். அரேல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஸ்ட்ரிங் அரே, இன்னொன்னு வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அரேல இருந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கான வேஸ் பார்க்க போறோம். நிறைய வேஸ் இருக்கு, அதுல ஒரு ரெண்டு வே மட்டும் இதுல பார்க்க போறோம். வே ஒன்க்கான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த அரேவை வந்துட்டு நம்ம ஐட்ரேட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆப்வியஸா நமக்கு ஒரு யூனிக் வேல்யூஸ் தான் கிடைக்கும். அப்படி கிடைச்ச ஆப்ஜெக்டை அகைன் லூப் பண்ணி ஒரு எம்டி அரேல புஷ் பண்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கீழே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அரேவை லூப் பண்ணி அதுல கிடைக்கிற வேல்யூஸை யூனிக் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கீயாவும் வேல்யூவாகவும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு கீ அண்ட் வேல்யூவா அசைன் பண்றேன். அதை வந்துட்டு நெக்ஸ்ட் லூப் பண்ணி அதுல நமக்கு கிடைக்கிற வேல்யூஸை ஒரு அரேக்கு புஷ் பண்றேன். ஸோ இதுல தான் யூனிக் அரேக்கான வேல்யூஸ் வந்துட்டு இருக்கும். See here, நம்ம கிட்ட மொத்தமா 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுல டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் 95,223 வேல்யூஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. வே 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி வைஸும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது அங்கே பெர்ஃபார்மன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது எப்பவுமே லூப்பிங்கை கம்மி பண்ணுறது பெட்டராக இருக்கும். இங்கே வந்துட்டு செட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். செட்டில் ஒரு டூப்ளிகேட் அரேவை வந்துட்டு அசைன் பண்ணும்போது நமக்கு யூனிக் ஆப்ஜெக்ட் தான் கிடைக்கும். ஸோ அந்த கிடைச்ச ஆப்ஜெக்டை அரேல புஷ் பண்ணுறோம். தட்ஸ் இட். கீழே அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் ஒரு டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் அரேவை வந்துட்டு நியூ செட்டில் அசைன் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ ஒரு ஆப்ஜெக்டாக கிடைக்கும். அதை தனித்தனி வேல்யூஸாக நான் அரேக்கு புஷ் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும். 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதில் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் 95,133 ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இப்போ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்க டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்றதுக்கான மெத்தட்ஸ் தான் பார்க்க போறோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல நம்ம இப்போ செட் யூஸ் பண்ணி பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நமக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும்போது ஐட்ரேஷன் அதிகமா வராம இருக்க மாதிரி எடுத்துக்கிறது வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்காம இருக்கும். ஸோ இப்போ டூப்ளிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அந்த டூப்ளிகேட் அரேவை வந்துட்டு ஐட்ரேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு செட்ல வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இல்லாத கேஸ்ல மட்டும் நம்ம செட்ல ஆட் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு செட்ல ஆட் பண்ணும்போதே அந்த கண்டிஷனுக்கு உள்ள வந்துட்டு அரேல அந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணிடுறோம். அதுக்கான கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இதுதான் வந்துட்டு டூப்ளிகேட் அரே. இதை லூப் பண்ணி நம்ம யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கீயை வந்துட்டு கீயோட வேல்யூவை வந்துட்டு எடுத்து யூனிக் செட்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி செட் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்க செட்ல ஆட் பண்றோம், செக் பண்றோம் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அந்த வேல்யூ இல்லாத கேஸ்ல யூனிக் செட்ல வந்துட்டு ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போதே ஆப்வியஸா இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு அரேல இருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அப்ப வந்துட்டு யூனிக் அரேல புஷ் பண்ணிட்டே வரும். ஃபைனலா வந்துட்டு நமக்கு யூனிக் அரேல வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆன ஆப்ஜெக்ட் அரேஸ் வந்துட்டு கிடைச்சிடும். ஸோ இந்த எல்ஸ் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்னா டூப்ளிகேட்ஸ் ஐட்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். பட் இது வந்துட்டு நாட் நெசசரி. இப்போ செக் பண்ணும்போது நமக்கு மொத்தமா 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கு வித் டூப்ளிகேட் வேல்யூஸ். அது டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு, 4,794. அது ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட யூனிக் அரேல 95,206 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க ஒரு அரே வந்துட்டு இருக்கு. That's it guys. Thank you.